விடுதலை சிறுத்தைகளை உங்க கூட்டணியில வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவ்வளவுதான். எல்லாரும் வன்னியரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்தும் நான் சொல்றேன். ராமனை எப்படி பேச முடியும்? முகமூடி போட்டு வர முடியாதான். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகம் முகமூடியா உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஹிந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டீங்கல்ல, பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்க. நீங்க வன்னியரசுக்கு பதில் சொல்லுங்க. அங்க அனுராக் தாக்கூர் போயிட்டீங்க. சமூக நீதி காத்தார். நீங்க ராமாயணத்தை முழுசா படிங்க. அவ்வளவு சீக்கிரம் அது நீங்க படிங்கப்பா. நான் குடுக்கறேன் ஒரே நிமிஷத்துல சொல்றேன். ராமன் நான் நீங்க சொல்லி கேட்க வேண்டியல. ராமாயணம் ஆமாங்க நான் சொல்றேங்க. ராமன் சமூக நான் உங்கள்ட்ட சொன்னேன். சபரிட்ட பழத்தை வாங்கி சாப்பிட்டாருங்க பழங்குடி பெண். அதே மாதிரி அனுமன் ஒரு வானரை ஒரு ராமாயணம் தம்பிங்க. நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண புக்கு வாங்கி கொடுத்துருங்க. சும்மா 2 வார்த்தையில ராமனை படிக்க முடியாது. ராமனை முழுசா படிங்க. கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அண்ணாதுரைக்கும் கலைஞருக்கும் ராமனை பத்தி மோசமா பேசுறதுக்காக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்ச. நான் நாத்திகனானவன் ராமனை படிக்க படிக்க ஆத்திக நான் மாறேன்னு சொன்னார். கண்ணதாசனே மாறும்போது உங்களுக்கு ஒரு ராமாயண புக்கை கொடுக்க சொல்றேன். இல்ல நாளைக்கு வன்னியரசுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராமாயண புக்கை நீங்க தம்பி ரமேஷ் நாளைக்கு நீங்க வன்னியரசுக்கு கம்பராமாயணம். கம்பர் யாரு? பிராமின் கிடையாது. கம்பர் எழுதின ராமாயணத்தை எல்லாரும் வன்னியரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க நான் சொல்றேன். ராமனை எப்படி பேச முடியும்? மாணவ கொலையை தடுக்க துப்பு இல்ல உங்களுக்கு. எல்லாரும் அந்த அந்த ரத்தத்துல நீங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. ராமனை போய் சொல்றாங்களாம். அதனால இனிமேலாம் எங்களால பொறுத்துக்கிட முடியாதுங்க. உங்களுக்கு ஓட்டு வேணும்னா யார வேணும் நான் கேட்கிறேன். நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம். அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசினா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன்னு இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க? பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத யாத்திரை போய் கலந்துக்க போறீங்க? ஹிந்தி போடா தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல, போட்டுட்டு போங்க. அதனால சும்மா இப்ப எல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும். நாங்க அகில இந்திய கட்சி எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்துல இருக்காங்க அவங்களுக்காக பேசினா உடனே இந்திக்கார கட்சி நீ தமிழுக்கு எதிரானவ இந்தி இசை எல்லாம் போடுங்க. ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க. மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றார் தமிழக முகமூடி போட்டு வர முடியாதான். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழக முகமூடியா உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டுக்காரரை தவிர. இது எங்கேயாவது நடக்குமா? சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு, பீகார் ஒத்துக்குது, மகாராஷ்டிரா ஒத்துக்குது, மத்திய பிரதேசம் ஒத்துக்குது, காஷ்மீர் ஒத்துக்குது, மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர். ஆனா அவர் பிறந்து வளர்ந்து 40 ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் தமிழக முகமூடியான். தமிழக முகமூடி இல்ல, உங்களோட தமிழ் பற்று என்ற முகமூடி தான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது. மூப்பனார் வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது. தமிழ் பேசுவோம், ஆனா தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க. இன்னைக்கு இந்த மண்ணை சார்ந்த அண்ணன் சிபிஆர் இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மண்ணில் சார்ந்த சில சுயநல அரசியல்வாதிகளை தவிர. இதுல சமூக நீதி பாதுகாக்க ரெட்டி யாருங்க? சமூக நீதி பாதுகாக்கிறவரா? ஆனா அண்ணன் சிபிஆர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர். உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நீங்க தமிழக மக்களிடம் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இண்டி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள். ரெட்டி சமூகத்தை சார்ந்த ஆதரிக்கிறாங்க. ஒண்ணு, அதுக்காக நான் சமூகத்தை சொல்லல. நீங்க தானே இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க இல்ல நான் சுருக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நீங்க தானே சொன்னீங்க சமூக நீதினு சொன்னீங்கல்ல, அப்போ பிராமண பத்தி பேசுறீங்க நீங்க. அப்ப ரெட்டி சமூகத்தை பத்தி நான் ரெட்டியை அதுவும் குறைச்சே மதிப்பிடல. ஆனா அதே நேரத்துல நான் சொல்றேன், நீங்க தமிழன்னு நாங்க கேட்கிறோம்ல, அது ஒரு விஷயத்துல அதே அவர் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு, அவர் நக்சல்களுக்கு ஆதரவா இருந்தாரு அப்படின்னு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனே இவருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கும் பொழுது சமூக நீதியின் பாதுகாவலராக இருக்கின்ற சமூகத்தில் பிறந்த ஒருவரை ஏன் நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள்? ஒரு கேள்வி.
ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, தமிழர்கள் என்று சொல்லி, ஏன்னா சமூக நீதி காவலர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியாது. ஏன் எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, நீங்க சமூக நீதின்னு யார சொல்றீங்க? அந்த சமூகத்தை பிறந்தவரை விட்டுட்டு நீங்க சமூக நீதியை பற்றி சொன்னாருன்றதுக்காக, பிறந்தாரை விட்டுட்டு சமூக நீதியை பற்றி சொன்னார்னு ஒருவரை நீங்க ஆதரிக்கிறீங்க பாருங்க. அதற்காக நான் சொன்னேன். அதுக்காக ரெட்டி சமூகத்தை எதிர்த்து நான் பேசுறேன், தயவு செய்து போட்டுறாதுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், எல்லா சமூகத்தையும் சொல்லும் போது சமூக நீதி பாதுகாக்கப்படுகின்ற அந்த இனத்துல சமூகத்துல பிறந்திருக்காரு, அவர் சமூக நீதியை பத்தி பேசினார்னு மட்டும் சொல்றாங்க, புரியுதா? அதனால நான் சொன்னேன். அதனால நான் சமூகத்தை எதுக்குமே நான் சொன்னதுல தயவு செய்து அப்படி போடாதுங்க. ஜாதியை பத்தி நான் பேசல. ஏன்னா சமூக நீதியில் பிறந்தவர் அண்ணன், அந்த சமூகத்துல பிறந்தவர். ஆனா சமூக நீதியை பத்தி பேசினவரை நீங்க இன்னைக்கு சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது நான் சொல்றேன், தமிழர்களுக்கு நாங்கள் காவலாளர்கள், தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, தமிழர்களுக்கு நாங்க பாதுகாவலர்னு சொல்றீங்கல்ல. ஆனா தமிழர்களை ஒன்று குவித்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஒன்று, இன்னொன்று பச்சை தமிழனான அண்ணன் சிபிஆர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள். அதனால் தமிழ் பற்று என்ற தமிழ் பற்றாளர் என்ற முகத்திரை கிழிகிறது. இன்னொன்று, நாங்க வேறு மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம், வேறு மாநிலக்காரங்க எங்களுக்கு வேண்டாம், தமிழ்நாடு சுயாட்சி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க, பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க. அப்போ ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் ஹிந்திக்காரன் சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? ஹிந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டீங்கல்ல, பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்கன்னு நான் சொல்றேன். நீங்க பேசும்போது தமிழர் மொழிப்பற்றோட நீங்க அவரை ஆதரிக்கக்கூடிய தகுதிட்டாங்கிறத குற்றச்சாட்டா சொன்னீங்க. அப்படின்னா தெலுங்கு ஸ்பீக்கிங் இருக்கக்கூடிய அவர் இடத்துல வெங்காய நாயுடு மற்ற சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவங்க ஆதரிக்கிறவங்க அவங்களை பத்தி ஒரு நிமிஷம் அவங்களால நான் தமிழ்நாட்டுக்காரி, நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். நான் தமிழ்நாட்டுக்காரி, தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன், தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். தமிழ்நாட்டுக்காரரை ஏன் ஆதரிக்கலன்னு நான் கேக்குறேன். தமிழ்நாட்டுக்காரரை நான் ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறேன். ஏன்னா தமிழுக்கு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. அதே சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்னா, இன்னொரு மொழியை பேசுறது தப்பு இல்ல அப்படின்னு அவர் சொன்னார். மும்மொழியை அவர் ஆதரிக்கிறாரு, நீங்க மும்மொழியை ஆதரிக்கல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழ் முகமூடி அணிந்து கொண்டு சிபிஆர் வருகிறாருன்னு என்ன அர்த்தங்க? நான் இந்த மண்ணுல இருந்து கேக்குறேங்க, தமிழ் முகமூடினா என்ன? தமிழர் கிடையாது அவரு? தமிழ் இல்லாதவர் முகமூடி போட்டு வர்றாரா? தமிழ் பற்று என்ற உங்க முகமூடி கிழித்து எறியப்படுகிறது என்பதுதான் எனது கருத்து. அதனால தெலுங்கு அப்படின்னு இல்ல, நம்ம மாநிலத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அது ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறோம். அவங்கவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அதே சந்திரபாபு நாயுடும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தார். நீங்க எப்ப மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அறிவிக்கிறீங்க? எப்ப அறிவிக்கிறீங்க? முதல்ல அறிவிச்சிட்டீங்களா? ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அண்ணன் சிபிஆர் முதல்ல அறிவிச்சிட்டாரு. நீங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு இன்னைக்கு சுதர்சன் ரெட்டி அறிவிக்கலையா? ஏன் சிதம்பரத்தை அறிவிக்கல? ஏன் திருச்சி சிவாவை அறிவிக்கல? உங்களுக்கு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் கிடையாதா? என்ன சொன்னாங்க? நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம். அப்ப மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுக்காக தமிழ் வேட்பாளரை நீங்கள் தியாகம் செஞ்சிருவீங்க. இல்ல, எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தான் வேணும்னு ஏன் கேட்கல? சுதர்சன் ரெட்டி மேல நான் மரியாதை வச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நீதிபதி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவான் வந்தது இல்ல, மயில்சாமி அண்ணாதுரைன்னு வந்தது இல்ல, ஏன் சிதம்பரம்னு வந்தது இல்ல. கட்டாயம் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்திய கூட்டணியும் தமிழரைத்தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏன் உங்களால் கூற முடியவில்லை? ஏன்னா நீங்க தானே தமிழ் வெறின்னு பேசுறீங்க. அதுக்காக நான் சொல்றேன். அதனால நீங்க தமிழரை நிக்க வைக்கல, தமிழரை ஆதரிக்கல. அதனால நிச்சயமாக ஸ்டாலின் அரசுக்கு இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கோ, தமிழர்களை பற்றி பேசுவதற்கோ, சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்ல. விடுதலை சிறுத்தைகளை எங்க கூட்டணியில வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்னா பாஜக உள்ள வந்துரும்னு விசிகா சொல்றாங்க. விசிகா உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா பாஜக நிச்சயமா வெற்றி பெறுவோன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மிக மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கேன். நான் இப்போ இதை போட்டுருங்க, நான் தாவேகாவை பத்தி பேசினேன்னு வச்சுக்கோங்க,
இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய பிடிச்சி தாவேக்காவை பத்தி பேசி முடிச்சாச்சு. நாங்க பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான். வன்னி அரசு பேசுனதும் ஸ்டாலின் ஐயப்பா கோயிலுக்கு போறதும் ஐயப்ப மாநாடுக்கு போறதுதான். அதனால இப்ப நான் விஜய் பத்தி பேச மாட்டேன். அதை விட தீவிரமான பிரச்சனை நிறைய இருக்கு. ஜெகதீப் தங்கரை காணோம், மறைச்சு வச்சிருக்காங்க, அது எங்கிட்டாங்க தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் விடுதலை சிறுத்தைகள். சரி போய் பார்க்க சொல்லுங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் தங்கர் மேல என்ன ஆசைன்னு நான் கேக்குறேன். எத்தனை நாள் விடுதலை தங்கரை போய் தேடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க? ஏன் பதிவு இல்லைன்னு தெரியல. அது தெரியலன்னா தெரியாம இருந்துட்டு போட்டோம். துணை ஜனாதிபதி பதிவு இந்தியா முழுவதுமே நான் என்ன கேக்குறப்போ, அண்ணன் சிபிஆர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆக்குறது உங்களுக்கு அவ்வளவு கசக்குதா? உங்களுக்கு எல்லாம் அவர் ஏன் விலகினார்? என்ன reason? இவரை வறுக்கிறது உங்களுக்கு கசக்குதா? நீங்களா தமிழர்களான்னு நான் கேக்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி தான் இது வந்து களமிறக்கப்படுது. அப்படி நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு ஆமா, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்க தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். டங்கரை போய் தேடுன்னா போய் கேளுங்க. டங்கர் எங்க இருக்காருன்னு பாருங்க, போய் தேடுங்க. யாரும் ஒண்ணு சொல்லலையே. அதெல்லாம் நாங்க சொல்லி நாங்க இப்ப வேட்பாளர் தான் பத்தி பேச முடியும். ராஜினாமா செய்தவரை பத்தி பேச முடியாது. தமிழருக்கு ஜனாதிபதி வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முத துணை ஜனாதிபதிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, அதுக்கப்புறம் ஜனாதிபதியை பத்தி பேசலாம். துணை பிரதமருக்கான வாய்ப்பு இருக்கா? முத துணை குடியரசுக்கு ஆதரவு கொடுங்க. அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்வீங்க. சமூக நீதி எங்க தேடி தேடி கண்டுபிடிப்பாரு. ஏற்கனவே வாஜ்பாய் இருந்தப்ப துணை பிரதமர் அத்வானி இருந்தாரு. அதுக்கு பிறகு முத துணை குடியரசுத் தலைவருக்கு ஆதரவு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். இருக்கிறத விட்டுட்டு பள்ளி நிகழ்ச்சியில அனுராக் தாக்கூர் பேசும்போது விண்வெளியில முதல்ல பிறந்தது அனுமன் சொன்னாரு. பள்ளி நிகழ்ச்சியில இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல நீங்க இருக்கீங்களா? பள்ளி நிகழ்ச்சியில எங்க என்னெல்லாம் பேசுறாங்க. அவரோட நம்பிக்கையை சொன்னாரு. நீங்க இருக்கீங்களா? அவர் நம்பிக்கையை பேசினாரு, அதுக்கப்புறம் விண்வெளி வந்ததுன்னு பேசியிருக்காரு. அதனால ஆமா, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததாங்க. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததுதான். விஞ்ஞானம் மெய்ஞானமும் இணைந்ததான். முதல்ல நீங்க வன்னி அரசுக்கு பதில் சொல்லுங்க. அங்க அனுராக் தாக்கூருக்கு போயிட்டீங்க. அதான் ஸ்டாலினை நீ கள்ளக்குறிச்சியை பாரு, இல்ல நான் நாங்குநேரியில வர கொலையை பாருன்னா உடனே மணிப்பூரை பாரு, உத்தரப்பிரதேச பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு. நேத்து ஒரு வரலட்சுமி செத்து கிடக்குறாங்க, அவங்கள போய் பார்க்கல. நீ ஷாப்பிங் போறீங்க, சினிமா பாக்குறீங்க, என்னங்க நடக்குதுங்க? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.